திருவண்ணாமலை அருகே திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 1 மணி நேர வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். அப்பொழுது 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அரசு பணியாளர்களுக்கு திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும், அண்டை மாநில அரசுகளைப் போல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் வழங்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறை அலுவலர்களும் ஊழியர்களும் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. அரக்கோணம் மற்றும் ராணிப்பேட்டையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய 1 மணி நேர வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்திலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசே, வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேச மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமானால் வருவாய்த்துறையே முடங்கி போகும்.